ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் த 50 ரியாலிட்டி ஷோவோடைய டே 3 ஓட ஃபுல் எபிசோட் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த 50 அப்படிங்கிறது சர்வைவர் கேம் ஷோ மாதிரி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே வந்து ஏற்கனவே வின்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வின்னர்லாம் வந்து இப்போயே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஷோவை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வின்னர்ஸ் எல்லாருமே இல்லை வந்து யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆக போகிறா அப்படிங்கிறது எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் அவங்களுடைய கருத்துக்களை போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. சர்வைவரில் அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா நான் சர்வைவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை நான் பேசும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்போ தான் ஓகே இப்படி தான் இருக்கா இந்த கேம் அப்படிங்கிறது. ஏன்னா இது லைவ் கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தெரிவிங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் போடுவீங்க நம்புறேன். ஏன்னா அது நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை அடுத்தடுத்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிடுவீங்கிறத எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 50 ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது சர்வைவர் கேம் ஷோ மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிக் பாஸ் மாதிரி உட்காந்து பேசுகிறதும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ சர்வைவர்லேயே அப்படி தான் இருந்துச்சு. அது ஒரு ரெக்கார்டட் ஷோ. நம்ம பார்வதியெல்லாம் வந்து சர்வைவரில் போய் 2வது வாரம் எலிமினேட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஷோ வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் டாஸ்க் தான் இருக்கும். அதில் கொடூரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த கேமில் இருக்கிறப்பையும் வந்து ஒரு ஷூட் பண்ணிப்பாங்க. ரெகுலராக ஒரு தீவில் உட்காந்து அவங்க வந்து அதை பற்றி ரிவ்யூ பண்ணுவாங்க. நான் அப்படி நினச்சி அதை பேசவே இல்லை. பட் ஹவு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இந்த 50 ஷோலேயும் வந்து ஒரு சண்டை நடக்குது இப்போ 2 பேருக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ரஜத்துக்கும் ஸ்ருதிகாவுக்கும் ஒரு சண்டை நடக்குதுன்னு வைங்களேன். ரஜத் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடியோவில் பேசுவார். ஸ்ருதிகா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடியோ பேசுவாங்க. ஸோ தட் மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது ரெக்கார்டட் ஷோ அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சர்வைவர் ரிவ்யூ பண்ணேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து நமக்கு முதல்ல அந்த கேம் ஃபார்மேட் தெரியாது. பிக் பாஸ் மாதிரி குறைந்தபட்சம் நேர்மை இருக்கணும், கரெக்டாக கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஆனால் சர்வைவர் கேம் வந்து இட்ஸ் அபவுட் சர்வைவல் அப்படிங்கிறப்ப ஏமாத்து பித்தலாட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஜெயிக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் தடுமாறினேன் ஃபஸ்ட்டு ஏன்னா ரிவ்யூ பண்ணும்போது. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் அது அனலைஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஏன்னா எல்லாமே முதல்ல நம்ம கரெக்டாக பண்ண முடியாது. அப்போ நான் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு விக்ராந்த் வந்து ஃபோன் பண்ணுறாரு. சர்வைவர் உள்ளே இருக்கார். அப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். எனக்கு அப்போ தெரியாது இட்ஸ் ரெக்கார்டட் ஷோன்ட்டு. ஃபோன் பண்ணி யார் வின்னருங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லிட்டார். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எஜெண்டா நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, ஏன் ப்ரோ நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நீங்கள் எப்படி வெளியே பேசுகிறீங்கன்னா, அது ரெக்கார்டட் ஷோ தான்ப்பா, அவர் 3 மாதம் அங்கே போய் ஷூட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஓகே. ஸோ இதுவும் அப்படி தான். வின்னர்ஸ்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிளாட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சர்வைவர் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ. ஆனால் சர்வைவரில் ஹோஸ்ட் வந்து ஒருத்தர் ப்ராப்பராக இருப்பாங்க. பட் இங்கே வந்து ஹோஸ்ட் எதுவும் கிடையாது. ஒரு லயன் மூஞ்சி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லயன் மூஞ்சி அப்படிங்கிறது ஒரு பெருசாக இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது. ஏன்னா எல்லா இடங்களிலும் நியாயமாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சு. அதற்கு உதாரணம் இன்றைக்கி டே 3 உடைய எபிசோட் ரிவ்யூ உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து இந்த லயனோடைய கோல்மால் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கார்பரேட் ஷோனாலே அப்படி தானே, பார்வதியெலாம் யூஸ் பண்ணிட்டு ரெட் கார்டு கொடுத்துட்டு தூக்கி போடலையா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நல்ல வேலை ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வந்து நான் தான் ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பிக் பாஸ் 18ல் சகத் கூட இருந்தது இல்லை, சகத் வந்து எடுத்து அப்படியே கார்டை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க ஸ்ருதிகா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 49 பேர். அதில் வந்து லைன் சொல்லிட்டாப்புல இந்த மாதிரி சேஃப் ஆகிறவங்க சேஃபு, அன்சேஃப் ஆகிறவங்க வந்து அடுத்த ஒரு போட்டிக்கு போவீங்கன்ற மாதிரி முதல்ல வந்து சொல்லிடுறாப்புல. ஸோ 38 பேர் சேஃப் ஆகுறாங்க, 11 பேர் வந்து அன்சேஃப் ஆகுறாங்க. இதுதான் வந்து கணக்கு. அதுக்கடுத்து கடைசியாக வந்து ஒருத்தர் எலிமினேட் பண்ணணும்ல, இன்னும் எலிமினேட் நடக்கலை. 2வது நாள் எலிமினேஷன் நடக்கலை, 3வது நாள் எலிமினேஷன் நடக்கலை. டே இல்லைடா ஒரு நாளைக்கு ஒரு எலிமினேஷன்றீங்க, அப்போ 50 நாள் தான் ஷோவேன்றீங்க, மொத்தமாக கூண்டோடு வெளியேற்ற போகிறீங்களா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேமுடைய ரூல்ஸும் சரி எதுவும் சரி இன்னும் வந்து சரியாக பிடிபடலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ கடைசியாக எப்படி அவங்க தூக்க போகிறாங்க அந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளானு பிளாட்டு ப்ளே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லயன் அப்படின்றவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்பேக்ட் இருக்கான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு பயம் வருதா, அவர் புகையை போட்டு உள்ளே வெளியே வரும்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, ஏ வந்துச்சுனா பூச்சாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. இப்போ ஹோஸ்ட் வர்றப்போ எப்படி இருக்கும்,
இப்போ அர்ஜுன் சார் வந்து சர்வைவர் வர்றப்பையாக இருக்கட்டும், கமல் சார் வந்து வர்றப்பையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு சைலன்ஸ் இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு டம்மி பீஸ் வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கைத்தட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நமக்கு நெருடலாக இருந்துச்சு. அந்த இடம் வேணாமே, அது தேவையற்ற ஒரு விஷயமாக எனக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிறது தான். அந்த புகையை போட்டு அவங்க 2 பேரும் ஒரு பூனை மாதிரி 2 பேர் வந்து வராங்க முன்னாடி. அதுக்கடுத்து அந்த லைன் வரேன் அப்படின்ற பேரில், ஏய் நல்லா குரலி வித்தை காட்டுறேன் மேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? ஸோ ஒரே ஒரு எவிக்ஷன் தான் வங்கத் சிங் அப்படின்னு சொல்லி எவிக்டே இருக்காரு. மற்றபடி நோ எவிக்ஷன்ஸ் இது வரைக்கும் நடக்கலை. சரி, முதல் டாஸ்க் நடக்குது. சுத்தியல் வச்சு உடைக்கணும். அங்கே வந்து அப்படியே பொருளாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த இந்த படத்தில் நம்ம சந்திரமுகி படத்தில் வந்து வடிவேலை கூப்பிட்டு நம்ம இவர் வருவாப்புல ரஜினிகாந்த். அப்போ வந்து எல்லாம் அங்கே வந்து என்னடா கயிறும் கட்சியமாக கிடக்கு அப்படின்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருக்காங்க. அதை வச்சு சுத்தியலில் போட்டு பொழக்கணும். அதில் அந்த லைன் என்ன பண்ணுறான், மேலே இருந்து வந்து தூக்கி போடுறாப்புல ஒரு 15 காரில். அதில் 5 பேர் வந்து எடுத்துடுறாங்க. அதில் சேஃப். அதில் 2 பேருக்கு வந்து இன்ஜுரி ஆகி போயிருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜத்துக்கும் நம்ம ஃபயர்ஸுக்கும். சரியா? ஸோ ரஜத்துக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்பாஸ் இறங்குறாப்புல, ஃபயர்ஸுக்கு பதிலாக நம்ம திக்விஜய் இறங்குறாப்புல உள்ள களத்துக்குள்ளே இறங்கி. சரியா? ஸோ உள்ளே போய் சுத்தியல் வச்சு அடித்து காலி பண்ண வேண்டியது தான் வேலை. அதில் ஒரு கார்டு கிடைக்கும். அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சேஃப் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூல். ஓகே, ஸோ எல்லாரும் ஒரு கார்டு தான் எடுக்கக்கூடாது. இந்த அர்பாஸ்னு ஒருத்தன் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு அவன் நம்ம பாலாஜி முருகதாஸ் நினைப்பேன், நம்ம ஊர் பாலாஜி முருகதாஸ் மாதிரி. நான் போய் 5 கார்டு தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போய் 2-3 கார்டு எடுத்து அள்ளி போட்டு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க வர ஆரம்பிக்கிறான். வினோதத்தை வேறு பண்ணுறேன், வச்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி. உடனே சப்னா சௌத்ரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே வச்சு ஒரு கிளி இழிக்குது. யோ என்ன நேர்மை ஆட சொன்னால் இவன் என்ன எல்லாத்தையும் கார்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டு புழங்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஃபயர்ஸ் இருக்கான்ல கையில் அடிபட்டு அவன்கிட்ட கார்டு இருக்குது. அதை பார்த்து சப்னா இன்னும் வந்து செம டென்ஷன் ஆகி, யோ இந்த கேமில் சீட்டிங்கே இருக்கக்கூடாதியா, நியாயமாக விளையாடுனா என்னன்னு தெரியாது அவங்களுக்குலாம், என்னடா இப்படி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டான். அவன் வந்து என்ன சொல்கிறான், ஏய் இது குரூப் கேம் தான், அப்படி இப்படி தான் விளையாடுவோம். குரூப் கேம் தான்டா, அதுக்காக நீ உள்ளே வராமல் எப்படி அவன்கிட்ட கார்டு கிடந்துச்சு, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அந்த லைன் மூதேவி வரைய மாட்டேது. அது பாட்டு எங்கேயாவது வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இன்னொன்று, இந்த சுத்தியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுல ஒரு மேட்டர் இருக்குது. மாற்றி வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான ஆட்களை வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, அது கூட கேம்னு சொல்லிக்கலாம். அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கார்டை நாங்கள் ஒழிச்சு வச்சிருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் வந்து இவங்க வந்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போது இவங்களுக்கு தேவையான ஆட்களை சேவ் பண்ணி விளையாடுறது அப்படிங்கிறது அது வகையான கேம் அப்படின்றாரு லயன். அதெல்லாம் வந்து அவர் பெருசாக தடுக்கவும் கிடையாது. சீட்டிங் பண்ணக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒன்று தான் பிடிச்சாப்புல. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கசானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போய் எடுக்காமே வெளியே ஒரு கார்டு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதை லைன் பிடிச்சி கரெக்டாக பண்ணிட்டாப்புல. அது ஒன்று தான் லைன் பண்ணதில் எனக்கு திடீர்னு இருந்துச்சு. அந்த பொண்ணை எலிமினேட் பண்ணி விட்டார். இப்போ 11 பேர் அன்சேஃபில் இருக்காங்க. சரி, அப்போ யாரெல்லாம் வந்து சேவ் பண்ணாங்க பார்த்தா ஸ்ருதிகாலாம் கடைசி லெவலில் வரைக்கும் போய் சேவ் ஆகலை. நல்ல வேலை சகத்து இருந்தாங்க உள்ள. பிக் பாஸ் 18 அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தனால அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு எடுத்து கொடுத்துருச்சு. இல்லாட்டி ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா 11 அன்சேஃப் பிளேயரில் உள்ளே இருந்திருப்பாங்க. நல்ல வேலை ஐயா அண்டவா அப்படின்ற மாதிரி கும்பிடு போட்டு அந்த கார்டை காமிக்கும்போது ஸ்ருதிகா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண பீதி வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வேற லெவலு. அதாவது பார்வதிக்காச்சும் வந்து ரெட் கார்டு கொடுக்கும் பொழுது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கொண்டாடுற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. ஆனால் இந்த கார்டு எடுத்துகிட்டு ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கொண்டாடுறோம் இல்லை நான் தான் கொண்டாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பெஸ்ட் அவுட் ஆனது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு போர்ஷனு, ஏமா ஒன்று நம்பியாமல் நான் 50 நாள் ஓட்டணும், நீ பாட்டு ஹெல்மெட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஃபீலிங்கு. அவங்க கார்டு எடுக்கும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு கடைசி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த ஆரியான்னு ஒருத்தவங்க அங்கே வந்து ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த அர்பாஸ் முதேவி கார்டு எடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டேன், இல்லாட்டி நான் கார்டை எடுத்து சேவ் ஆகிருக்கலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரு அழுக. சரி அது கரெக்டு தானே, அந்த ஒரு ஃபீல் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. அடுத்து ரஜத்தும் ஸ்ருதிகாவும் டிஸ்கஷன் போகிறாங்க. இந்த கேமில் நம்ம நிலைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 பேரும் வந்து சண்டை போடுறவங்க மாற்றி அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து தனியாக இந்த சேனலில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் வந்து வீடியோ பண்ணுறவங்க, விளாக் பண்ணுறவங்க, பாட்காஸ்ட் பண்ணுறவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ எங்கே மெஜாரிட்டி இருக்கோ அங்கே வந்து ஓட்டை பண்ணி அவங்கள வந்து அனுப்பி விட்டுறாங்க. உதாரணத்துக்கு முதல் விஷயம் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கிட்ட சொல்லும்போது ஸ்ருதிகா எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேஞ்சர் ஜோனில் இப்போ 11 பேர் இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து கார்டு எடுத்து சீட் பண்ணின்னு சொல்லிட்டு லைன் வந்து பிடிச்சாப்புல இல்லை, அந்த பொண்ணு சேர்ந்துருச்சு. இப்போ ஓட் போட்டு எவிக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு
பிளான் பிளாட் ப்ளே மொபைல் வச்சுருக்காங்க எல்லாத்தையும். அதுக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸாக இருக்கட்டும், அர்பாஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு ஒரு குரூப்பாக வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் டிவி ஆட்கள், யூடியூபர்ஸ் எவனா தூக்கலாமா, ஸோ மேக்ஸ் ஸ்டாண்டை தூக்கிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. ஊர்வசி இந்த மாதிரி வந்து தூக்கிடலாமா, வீக்காக இருக்காங்க கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு டிஸ்கஷன். சரியா? இப்போது எவிஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் டிசைட் பண்ணுறோம். அப்படி ஆன பிறகு நம்ம இதில் சொல்கிறோம்ல, விஜய் டிவியா இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் அங்கேயும் நம்ம ஆட்களா இல்லை அவனாயா, நம்ம உள்ள பிளான் பண்ணி தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. அதில் யார் தூக்குறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்